கள்ளக்கடல் எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரைக்கு மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? சதாம், விவரங்கள் நீங்க பதிவு பண்ணலாம் சதாம். அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு இந்த கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இன்று முதல் நாளை இரவு 11:30 மணி வரை இந்த ரயில் எச்சரிக்கை தொடரும் எனவும் இந்திய கடல்சார் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடலில் எந்த ஒரு அறிகுறியும் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதும் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும், அதாவது 10, 11ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் அனைத்து கடற்கரையும் கடல் சீற்றம் இயல்பை விட அதிகமாக இருப்பதாகவும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மையும் எச்சரிக்கை விடுபட்டுள்ளது. இந்த நிலையில் கடற்கரையில் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடலோர பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்களும் அதே போல கடலோர பகுதியில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் எவரும் கடற்கரை பகுதியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை மூலமாக தெரிவித்துள்ளார். அதே போல லெமூர் பீச் மற்றும் முட்டம் கடற்கரை பகுதியிலும் பொதுமக்கள் மூடவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு